தமிழக மக்களுக்கு வணக்கம். ஆபரேஷன் சிந்தூர் அந்த நடவடிக்கை இப்பொழுது அதிரடியாக எடுக்கப்பட்டு எல்லையில் இருக்கக்கூடிய அந்த பதட்ட நிலை அப்படின்றது தொடர்ந்து நிலவிக்கொண்டே இருக்கிறது அப்படின்ற சூழல்ல இந்த செயல் திட்டமானது இதை கிட்டத்தட்ட 10 நாட்களாக திட்டமிட்டு மூத்த அதிகாரிகளாக இருக்கட்டும், அமைச்சர்களாக இருக்கட்டும், இவர்கள் எல்லோருமே கலந்து ஆலோசிக்கப்பட்டு எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களும் கூட இதில் அவருக்கும் கூட இதை பற்றி என்னென்ன தகவல்களை பரிமாற முடியுமோ அந்த தகவல்கள் எல்லாம் பரிமாறப்பட்டு அவரும் பார்த்தீர்கள் என்றால் அரசாங்கம் எடுக்கக்கூடிய எந்த முடிவாக இருந்தாலும் அதற்கு நாங்கள் துணை நிற்போம் அப்படின்னு உறுதிபட தெரிவித்திருந்த நிலையில இந்த ஆபரேஷன் சிந்தூர் என்பது நேற்று நள்ளிரவு இது நடைபெற்றிருக்கிறது. ஏற்கனவே ஒரு காணொலி இதை பற்றி பார்த்தோம். ஆனால் காலையிலிருந்து இது குறித்த செய்தி பரிமாற்றம் எப்படியாக இருக்கிறது, செய்தி ஒளிபரப்பு எப்படியாக இருக்கிறது அப்படின்னாக்க அத்தனை தேசிய ஊடகங்களும் இந்தியாவுடைய இந்த நடவடிக்கை, இந்திய அரசாங்கத்துடைய இந்த நடவடிக்கை, இராணுவத்தின் இந்த நடவடிக்கை குறித்து தகவல்களை பரிமாறிக்கொண்டிருக்க நம்ம தமிழக ஊடகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே எதிர்மறையான செய்திகளை இங்கே பரவ விட்டுட்டு இருக்காங்க. அதாவது இந்தியர்கள் தரப்பில் இந்திய எல்லைக்குள்ளாக மிகப்பெரிய சேதம் அடைந்தது போலவும், அதனால் அங்கே பல மக்கள் கொல்லப்பட்டார்கள், மாண்டு போனார்கள் இப்படின்ட்டுலாம் தகவல்களை பரப்பி கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்றத நம்மளால பார்க்க முடிகிறது. முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா News18 எப்படி இந்த மாதிரி ஒரு தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி நிறுவனம், அவங்களுடைய தேசிய சேனலில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி தகவல்கள் கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த மாதிரியான தகவல்களை, எதிர்மறையான தகவல்களை இவர்கள் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் எங்கிருந்து இவர்கள் தரவிறக்கம் செய்கிறார்கள் என்றால், இதெல்லாம் பாகிஸ்தான் தரப்பிலிருந்து இவர்கள் கொண்டு அவர்கள் பரப்புரை செய்வதை இங்கே இவர்கள் பரப்புரை செய்கிறார்கள். இதில் இவர்களுக்கு என்ன கிடைக்கிறதுன்றது எனக்கு புரியல. நாம தீவிரவாதத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இந்த போர் என்பது பாகிஸ்தானுக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒரு போர் கிடையாது, பாகிஸ்தான் என்ற தேசத்திற்கு எதிராக நிகழ்த்தப்படுகின்ற போர் கிடையாது. இது அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாத இயக்கங்கள், தீவிரவாத அந்த குழுக்கள், இவர்கள் மீது நடத்தப்படுகின்ற ஒரு தாக்குதல் தான், அதுவும் எதிர்வினை தான். இந்த எதிர்வினை மிகவும் அவசியம். ஏனென்றால் இனி இது போன்ற தாக்குதல்கள் இந்திய எல்லைக்குள் நடக்கக்கூடாது, நம்முடைய அப்பாவி மக்கள் பாதிப்புகளை சந்திக்க கூடாது அப்படின்றதற்காக வேண்டி இது நிகழ்த்தியே ஆக வேண்டும். அது மட்டும் இல்லாமல் மக்களே, ஏன் ஒட்டுமொத்த தேசமே இது குறித்த கேள்வியை எழுப்பியிருக்கிறது. இந்த நாட்டின் பிரதமரை நோக்கி, இந்த நாட்டின் உள்துறை அமைச்சரை நோக்கி, இந்த நாட்டின் பாதுகாப்பு துறை அமைச்சரை நோக்கி கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இது மாதிரி தைரியமாக நம்மளுடைய எல்லைக்குள்ளே நம்முடைய நாட்டுக்குள்ளே நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துக்குள்ளே துணிச்சலாக அப்பாவி மக்களை சுட்டு கொன்று விட்டு அவங்க கிளம்பி போகிறான் அப்படின்னாக்கா இதுக்கு ஏதாவது ஒரு இடத்துல நம்ம தக்க பதிலடி கொடுத்தே ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வியும் கோரிக்கையாகவும் அது வைக்கப்பட்டது. அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாதிக்கப்பட்ட மக்களுடைய அவர்களுடைய உறவினர்கள் யார் கொல்லப்பட்டார்களோ அவர்களுடைய நெருங்கிய உறவினர்கள் அவர்கள் கொடுக்குகின்ற பேட்டியில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க, இதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். இனி இது மாதிரி எங்களுடைய குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்பு போன்று வேறு குடும்பங்களுக்கு இனி ஏற்படக்கூடாது என்றால் இவர்களுக்கு ஒரு அச்ச உணர்வு ஏற்பட வேண்டும். யாருக்கு? இந்த தீவிரவாத குழுக்களுக்கு அச்ச உணர்வு ஏற்பட வேண்டும். அப்போ இது போன்ற நடவடிக்கைகள் இன்றியமையாததாகிவிடும். எந்த நாடுமே தன் மீது நடத்தப்படுகின்ற தாக்குதலை சும்மா வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது. அங்கே அமைதி மார்க்கம் என்று அமைதியெல்லாம் பேசிக் கொண்டிருக்க முடியாது. அஹிம்சை, அமைதி இதெல்லாம் எங்கே ஈடுபடும் என்றால் இரு நாடுகளுக்கு இடையே பரஸ்பர பேச்சுவார்த்தைகள், நல்லுறவை ஏற்படுத்த வேண்டும். அங்கதான் அதெல்லாம் ஈடுபடும். ஒரு நாட்டின் மீது அப்பட்டமாக, அதுவும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் மீது அப்பட்டமாக ஒரு தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது என்றால் அப்பொழுது அந்த நாடு அஹிம்சை என்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது. இது ஒட்டுமொத்த பாகிஸ்தானுக்கு எதிரானது என்பது போல சித்தரிப்பை சில தலைவர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் மேற்கொள்கிறார்கள். அதுவும் ரொம்ப தவறு. வைகோ, திருமாவளவன் போன்றவர்கள்லாம் பேசியது அவர்களுக்கு அடிப்படையே புரியவில்லை என்றுதான் அர்த்தம். காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்களே என்ன கேட்கிறார்கள்? இப்போ இந்த பஹல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் நாங்கள் பொருளாதார ரீதியாக நாங்கள் பாதிக்கப்பட்டுள்ளோம். அப்போ தீவிரவாதம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கொடிய நோயாக இருக்கிறது. இது கடுமையான நடவடிக்கையை இந்திய அரசாங்கம் எடுக்க வேண்டும். உமர் அப்துல்லா உட்பட எல்லாருமே அந்த கோரிக்கையை தானே வைக்கிறாங்க. எல்லா கட்சியும் அதிலிருந்து ஒருமித்த கருத்தை தானே சொல்றாங்க. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டு அந்த அனைத்து கட்சி கூட்டத்திலும் இதே கருத்தை தானே சொல்லியிருக்காங்க. ஆனால் செய்தி வெளியிடுகின்ற நிறுவனங்கள் விஷமத்தனமாக இந்த மாதிரி இது என்ன உங்களுக்கு கிடைக்க போகுது? இது தனிப்பட்ட ஒரு மோடி அப்படின்ற ஒரு நபர் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய வன்மம், காழ்ப்பு அப்படின்றதை நீங்கள் நாட்டின் பாதுகாப்பு அப்படின்றதுல நீங்க காண்பிப்பீங்களா? இதை ஒரு முறை இல்லை, பல முறை இப்படித்தானே இவர்கள் செய்கிறார்கள். இது இந்தியாவுக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு ஒரு ஒரு
வெற்றியாகத்தான் நீங்க பார்க்க வேண்டும். இந்த பதிலடி என்பது தொடக்கம்தான், இது தொடரப்போகிறது. ஆனால் இந்த தொடக்கமே ஒரு வெற்றிகரமாக அமைந்திருக்கிறது அப்படின்றதை நீங்கள் கொண்டாட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு தேசத்தின் மீது பற்று இருக்கணும்லாம் நான் எதிர்பார்க்கல. ஆனால் குறைந்தபட்சம் இதை ஏளனம் செய்வது போல உங்களுடைய செய்திகளை வெளியிடாமல் இருக்கலாம்ல. இந்த அயோக்கிய பயல் கார்த்திகை செல்வன் என்பவன் தான் இந்த விஷயத்திற்கு பின்னால் இருக்கக்கூடியவன். ஏன்னா அவன் என்ன நினைக்கிறான்னா, இதனால் பாரதிய ஜனதா மீது ஒரு நன்மதிப்பு கூடிவிடும் மக்கள் மத்தியில் அப்படின்னு இவனா கற்பனை பண்ணிக்கிறான். நாங்கள் நாட்டின் பிரதமராகத்தான் திரு நரேந்திர மோடி அவர்களை பார்க்கிறோமே தவிர அவர் பாரதிய ஜனதாவுடைய தலைவராக நாங்கள் பார்க்கவில்லை. இந்த மாதிரியான போர் போன்ற அல்லது தீவிரவாத தாக்குதல் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறும் பொழுது அவர் நாட்டின் பிரதமர், அவர் எங்களுடைய முகம், அந்த ஒற்றை முகத்திற்கு பின்னால் தான் நாம் அனைவரும் திரண்டு நிற்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய பிரதமர் அவர். அங்க பாஜக, காங்கிரஸ், அதிமுக, திமுக இந்த கட்சி மாச்சரியங்கள்லாம் அங்கு வரவே கூடாது, தலையிடவே கூடாது. ஆனால் இவர்கள் நரேட்டிவ் செட் செய்கிறார்கள் இல்லையா? அதாவது ஸ்டாலினை எப்படியாவது வெற்றி செய்ய வைக்க வேண்டும் அப்படின்ட்டு. இப்போ கூட நேற்றுக்கு ஒரு கூட்டம் நடந்திருக்கு, இவங்களெல்லாம் அழைத்து பேசியிருக்கிறாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆஃபீஸரை போட்டிருக்காங்களாம். ஒவ்வொரு பத்திரிகையோடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆளுகளுக்கும் ஊடக தலைமை பொறுப்பில் இருக்க ஆளுகளுக்கும் ஒரு ஆஃபீஸரை போட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. 250லேருந்து 300 கோடி ரூபாய் பணம் வந்து டிஐபிஆர்லேருந்து மட்டுமே ரிலீஸ் ஆக போகுது இந்த செய்தி ஊடகங்களுக்கு. அதை தவிர்த்து தனிப்பட்ட விதத்தில் உங்களுக்கு ஏதாவது செய்யணுமா, ஏதாவது தேவையா சொல்லுங்க, நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். இதுக்கு எதுக்கு வெள்ளையும் ஜொலையுமா அலையிறீங்க? இதுக்கு எதுக்குடா ஊடகம், அறம், தர்மம் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஓப்பனா பகிரங்கமாக லஞ்சம் வழங்கப்படுவது என்பது இதுதான். ஊடகத்தினரை அழைத்து பகிரங்கமாக இந்தாங்க உங்களுக்கு என்ன வேணுமோ நாங்கள் தரோம், எங்களுக்கு ஆதரவாக செய்தி போடுங்க என்பது இதுதான். இதில் தான் ஒரு விஷயத்தை நீ ஞாபகம் வச்சுக்கணும். 2011 2016 காலகட்டங்களில் தான் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக வந்த காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னாக்கா புதிய தலைமுறை வந்தது, தந்தி டிவி வந்தது, பாலிமர் டிவி வந்தது, நியூஸ் 7 வந்தது, நியூஸ் 18 வந்தது. இது எல்லாமே அந்த காலத்தில் தான் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி சன் டிவி மட்டும்தான் இருக்கும், ஜெயா டிவி இருக்கும். நாம் 2 பேரும் மட்டும் இருந்துக்கலாம் அப்படின்னு உடன்படிக்கை ஏற்படுத்தணும். தயாநிதி மாறன் எவ்வளவோ முயற்சி செய்தாலும் அதற்கு ஜெயலலிதா அவர்கள் உடன்படவில்லை. 2015 பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு தெரிஞ்சு 2015 ஜனவரி மாதம் அந்த காலகட்டத்தில் மாலை முரசிலிருந்து அந்த குழுமத்தினர் சென்று முதலமைச்சரை சந்திக்கிறார்கள், மரியாதை நிமித்தமாக சந்திக்கிறார்கள். அப்பொழுது முதலமைச்சர் சொல்கிறார், என்ன சொல்கிறார், ஏன் சேனல் ஆரம்பிக்கலாமே நீங்கள் அப்படின்ட்டு சொல்லும் பொழுது, வேண்டாம் அது நமக்கு சரி வருமானு தெரியல, இல்லை ஆரம்பிங்க, நீங்கள் எவ்வளவோ ஆரம்பிக்கிறாங்க சேனல், நீங்களும் ஆரம்பிங்க அப்படின்னும் பொழுது இன்னொன்று சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே எனக்காகலாம் சேனல் ஆரம்பிக்க வேண்டாம், என்னுடைய கட்சி என்ன செய்கிறது, என்னுடைய ஆட்சியில் என்ன நாங்கள் மக்களுக்கு நன்மைகளை செய்கிறோம் என்பதை பரப்புரை செய்வதற்கு எங்களுடைய ஜெயா டிவி இருக்கு. அதுக்காக நான் சொல்லலை, நீங்கள் உண்மை என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் வந்து செய்திகளாக போட்டாலே போதும், நீ உண்மையை போட்டாலே போதும், நீ வந்து எனக்கு ஆதரவாக செய்தி போடணும்னு நான் சொல்லலை. நாட்டில் என்ன உண்மை நடக்குதோ, யதார்த்த உண்மை என்னவோ செய்திகள் உண்மைத்தன்மையுடன் நீங்கள் வெளியிட்டாலே அதுவே எனக்கு நன்மைதான், அதுவே என் ஆட்சிக்கான மிகப்பெரிய சான்றிதழ் தான் அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு முதலமைச்சருக்கு அழகு. அதை விட்டுவிட்டு ஒவ்வொருத்தனையாக கையை பிடிச்சிட்டு உங்களுக்கு என்ன வேணும் நான் பண்ணித்தரேன், பார்த்து பண்ணித்தரேன் அப்படின்னு ஒவ்வொருத்தனையாக அந்த நக்கீரன் கோபால் இவனை எல்லாம் பிடிச்சி தடவி, இது தேவையா? இது எதுக்கு இந்த பொழப்பு? ஏற்கனவே மீடியாவை தான் மொத்தமாக வாங்கி வச்சுருக்கீங்களே, உங்கள் ஆளுங்களை தான், உங்களோட கைப்பாவைகளை தான் எல்லா இடத்துலையும் வச்சுருக்கீங்க. அந்த கைப்பாவைகள் எங்கேயே நழுவி விடுவார்களோ, ஏன்னா கடைசி 6 மாதம் எப்படி அவங்க உங்கள்கிட்ட கழண்டுப்பாங்க அப்படின்ற சந்தேகம் உனக்கே வந்துருச்சுன்றதுனால தான் அரசு அறக்க பறக்க அவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு ஒத்தரம் கொடுக்குற மாதிரி ஒத்தரம் கொடுத்து அவங்களுக்கு என்ன தேவையோ செய்து கொடுக்குறேன். இதுக்கு ஒரு ஆஃபீஸர் வேறு, இதெல்லாம் நம்ம பணம், இது எல்லாமே நம்ம பணத்தில். இந்த நாட்டிற்கு எதிராக செய்திகளை இப்படி தொடர்ந்து வெளியிடுவதற்கு தமிழக அரசாங்கம் நம்முடைய பணத்தை செலவு செய்கிறதா அப்படின்ற கேள்வி வருது இல்லை? இந்த கார்த்திகை செல்வன் போன்ற அயோக்கிய ராஸ்களை எல்லாம் நாம் புறக்கணிக்க வேண்டுமா வேண்டாம்? இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் மத்திய அரசாங்கம் ஏன் இதையெல்லாம் வேடிக்கை பார்க்கிறது? நாட்டின் பாதுகாப்பு என்பது ஏளனக்குரிய விஷயமா? தொடர்ந்து இதை அவன் செய்கிறான் என்கிற பொழுது அதை நீங்கள் தட்டி கேட்க வேண்டாமா? எல்முருகன் போன்றவர்கள் இதை வேடிக்கை பார்க்கக்கூடாது. மத்திய அமைச்சர் எல்முருகன் போன்றவர்கள் இதை கண்டிப்பாக வேடிக்கை பார்க்கக்கூடாது. இது குறித்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதனை கோரிக்கையாக வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.